எங்களுடைய நேயர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. வணக்கம். என் பேரு சில பேர் சமைக்க வந்து அந்த மட்டன் எல்லாமே வந்து வைரமா இருக்கிற மாதிரி இருக்கணும். அத சாஃப்ட் ஆகுறதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்? வேகவும் சீக்கிரம் வேகும், மசாலாவும் உள்ளுல நல்லா பிடிக்கும். அப்புறம் நானும் செஃப் தான். நானும் ஒரு வட்டி பார்க்குவா. தமிழ்நாட்டுக்கும் இங்க யாழ்ப்பாணத்துக்கும் என்ன வித்தியாசம் உணர்றீங்க? கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்பதான் முக்கியமான பாகத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த முழு கோழிய வந்து வைங்க ப்ரோ சாப்பிடுவோம் வா. 2 கிலோ முழு கோழி வந்து படைச்சிருக்கு. அது சிக்கன் லெக் பீஸ். கோழிகள் முட்டை இருக்கு ப்ரோ. இங்க அதுதான் எப்ப போட்டீங்க? வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம். இன்றைக்கு என்னன்னு சொல்ற தடல் புடல் விருந்துன்னு சொல்லலாம். இங்கால பாத்தீங்கன்னா நண்பர் வந்திருக்கிறார். இவர் இந்தியாவில இருந்து இன்னொரு நண்பர்கிட்ட நண்பர் எங்களுக்குமே வந்து நண்பர். ஆள் வந்த இடத்துல வந்து ஆள் ஒரு செஃப் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷங்கள் வந்து இந்த உணவுத்துறையில வந்து அனுபவம் இருக்கிற செஃப். இன்றைக்கு இவர் ஒரு ஸ்பெஷல் டிஷ் ஒன்று செய்திட போறார். கோழியை வந்து நாங்கள் வளமையாவே வெட்டி கிரேவி மற்ற பிரட்டி எல்லாம் சாப்பிடுறோம். இன்றைக்கு இந்த முழு கோழி இருக்குல்ல, இந்த முழு கோழியை இப்படியே போட்டு சமைக்க போறோம். என்ன மாதிரி வருது, என்ன பேர், என்ன எப்படி இருக்குன்றத வந்து சாப்பிட்றதுக்கு நாங்களே வந்து ஆர்வமா இருக்கிறோம். ப்ரோ, எங்களுடைய நேயர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. வணக்கம். என் பேரு செஃப் பிரகாஷ் செல்வம். நான் வந்துட்டு இந்த ஹோட்டல் ஃபீல்டில் ஒரு 7 வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்கேன். நான் மோஸ்ட்லி வந்துட்டு காண்டினென்டல், தந்தூர் மற்றும் இந்தியன் குசைன், கேரளா குசைன் வந்துட்டு ஃபேமஸ்ஸு. ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். கத்தார் போன்ற கண்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ மறுபடியும் இங்கே ஸ்ரீலங்கா இப்போ வந்திருக்கேன். ஸோ இந்த டிஷ் பற்றி சொல்லணும்னா, இது வந்துட்டு கோழி நெரிச்சது. இது வந்துட்டு கேரளாவில் ஒரு ஃபேமஸான டிஷ். எப்படின்னா அங்கே வந்துட்டு மோஸ்ட்லி சிக்கனை வந்துட்டு இது ஹோல் சிக்கன் 1 கிலோன்ற சைஸ் எடுத்துகிட்டு எப்படின்னா கட் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணிவிட்டு அதை டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்குன்னு ஸ்பெஷல் கிரேவி இருக்குது. நம்ம ஆனியன் எல்லாம் போட்டுட்டு குக் பண்ணி எகைன் அதில் உள்ளிலுக்கு முட்டை அதெல்லாம் வச்சு ஸ்டஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் எங்கள் கிரேவி போல் குக் பண்ணுவாங்க. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். இங்கே யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. கட்டாயம் நாங்களுமே இப்போதான் கேள்விப்படுறோம். மற்றது இது வந்து முதல் அவிச்சிட்டு அதுக்கு பிறகு இந்த சிக்கனை வந்து டீப் ஃப்ரை பண்ணணும். இப்போ அப்படி இல்லாமல் நாங்கள் வந்து நேரடியாக ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிட்டு முழு கோழியுமே அதுக்குள்ள வச்சு வித்தியாசமாக செய்ய மேரினேட் பண்ணிவிட்டு அது ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சுட்டு சிக்கன் மசாலா வச்சு உள்ள பிடிச்சதுக்கப்புறம் நம்ம மற்ற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சிக்கன் கிரேவி அது ஃபஸ்ட்டாக நம்ம சிக்கனை கட் பண்ணிவிட்டு மசாலா தெரிவிக்க போகிறோம். ஓகே, கோழி நிறைச்சது என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். கோழி நிறைச்சது தான் கோழி நிறைச்சது. ஓகே, செய்வோம். முழு கோழி எடுத்து இதை வந்து வெட்டுறதே இல்லை, முழுசாக இல்லை. நம்ம வெறும் லைனை மட்டும்தான் போட போகிறோம். ஃபுல்லாக டீப்பாக லைன் போட்டுட்டு லைன் போடுறதுமே வந்து நல்லா டீப் கட் இன்டு தி போன் போட்டால் மட்டும்தான் உள்ள மசாலா பிடிக்கும். உள்ளுக்குள்ள நல்லா வேகும், வேகவும் சீக்கிரம் வேகும், மசாலாவும் உள்ளுல நல்லா பிடிக்கும். அப்புறம் இப்போ கத்தி பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த அளவுக்கு உள்ள டீப்பாக இறங்கி இருக்குன்ட்டு. இந்த வெட்டுறதுக்குமே ஒரு முறை ஒன்று இருக்கு பாருங்க. அவர் எவ்வளவு ஈஸியா வந்து வெட்டி கொள்றாரு. நாகல்டா வச்சு எழுதுவார். இவற்ற பேர் வந்து பிரகாஷ். என்ன ப்ரோ, இந்தியாவில் நீங்க எங்க? இந்தியாவில் சேலம் ஹோம் டவுன் ஃபுல்லாக சேலம். ஒர்க் பண்ணது ஃபுல்லாக கேரளா, அதர் ஸ்டேட்டு. தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணதே ஒரு 2 வருஷம் மட்டும் தான் தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். தமிழ்நாட்டுக்கும் இங்கே யாழ்ப்பாணத்துக்கும் என்ன வித்தியாசம் உணர்றீங்க? நான் வந்துட்டு ஃப்ராங்காக சொல்லணும்னா எனக்கு என் வீட்டில் இருக்கிற மாதிரி தான், ஒரே ஃபீல் தான் இருக்குது எனக்கு. மற்றபடி வேற எந்த ஒரு ஃபீலும் இல்லை. யாழ்ப்பாணத்துக்கு வந்தபடியாக தான் அதே ஃபீல் இருக்கு. எங்கள் வீட்டில் இருக்க என்ன ஃபீல் இருக்கோ அப்படிதான் இருக்கு. ஏன்னா வீட்டுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் எனக்கு ஒன்றும் தெரியாது. அதான் இந்த இடத்துக்கு வந்தோடனே அவர் சொன்னவர் எங்கட வீடு மாதிரி தான் இருக்கு ப்ரோ, எங்கட வீட்டு செட்டப் தான் இருக்கு என்று சொன்னவர். இதை இப்போ நீங்கள் வெட்டிட்டு இதை மசாலா போட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் செப்பரேட் கிரேவி ரெடி பண்ண போயிடலாம். இது மேரினேட் பண்ணாதான் கொஞ்சம் மசாலா பிடிக்கும். ஏன்னா சிக்கன் வந்துட்டு 1 கிலோ சைஸ் இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா நிற்கிறதுக்கு 2.5 கிலோ சைஸ். அதோட கோழி வந்து முழு கோழி கேட்டு நாங்கள் ஒரு கடையில் வந்து வேறு நேச்சர் 1 கிலோ 3/4 கிலோ அப்படி வருமாண்டு. கோழி கிட்டத்தட்ட 2.5 கிலோ கோழி. அங்கே கோழி எவ்வளோ ப்ரோ? அங்கே கோழி பர் கேஜி வந்துட்டு 120, 140, மேக்ஸிமம் போகணுன்னா 190 மட்டும்தான் போகும். அது 190 ரூபா அதிக விலையே அவ்வளோதான். இங்கே இன்றைக்கு வேணது 1150 ரூபாய். நமக்கு அங்கே கண்ட்ரி சிக்கன் நம்ம வீட்டில் வளர்த்துவாங்க, அது வேணா நீங்கள் சொல்ல மாதிரி ஒரு 600 சம்திங் போகும். அது 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 இதை விட அது விலை கூட கேட்டவரே விலையா இருக்குன்ட்டு என்னென்னு சொல்றது. அது ரெக்கமெண்ட் செய்யறதுக்கு அந்த இந்த ஜாயின்லாம் கட் பண்ணா மட்டும்தான் இங்க சீக்கிரமா குக் ஆகும். ஓகே ஓகே ஓகே. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது.
இதுக்கே புரிம்பா இதெல்லாம் நடந்திருக்கு என்ன? எவ்வளவு வருஷம் படிச்சீங்க செஃப்? நான் படிச்சது 2 இயர் டிப்ளமோ, ஒன்லி ஹோட்டல், ஒன்லி ஃபார் த குக்கிங் மட்டும். அதுல நிறைய கோர்ஸ் இருக்கு. கல்னரி ப்ரோக்ராம் சொல்லிட்டு இருக்கு. கல்னரி ப்ரோக்ராம்ங்கும் போது அது அரௌண்ட் அதுக்கு தனியா எப்படி சொல்றது, அது வந்துட்டு லைக் பிளேட்டிங் இன்டர்நேஷனல் குசைன்ஸ்லாம் இருக்கு. ஸோ அது இன்னும் ஸ்பெசிஃபைடாக ஒன்லி ஃபார் குக்கிங் மட்டும் இருக்கும். நான் படித்தது குக்கிங், ஹவுஸ் கீப்பிங், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் எல்லாம் கலந்து. பட் எனக்கு குக்கிங் தான் இன்ட்ரெஸ்ட். ஆக்சுவலி நான் அது உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் என்னோட ஆம்பிஷன் வந்துட்டு வேற சிக்கன் கட் பண்ணியாச்சு, ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. எப்படி இருக்கு பாருங்க அந்த சிக்கன், நல்ல அடி மட்டுமே வந்து நல்லா வெட்டி போட்டாச்சு. இப்போ இதுக்கு மசாலா தடவை பேஸ்ட் கட். ஓகே, இப்போ இஞ்சி, உள்ளி, மிளகுத்தூள், மஞ்சள் தூள் எல்லாமே எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணிட்டு போடணும். கோழியை மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். ஏன்னா இதுவே நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறோன்னா இது கூட கார்ன்ஃப்ளவர், மைதா எல்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு டீப் ஃப்ரை பண்ணிடணும். ஒரு 75% சிக்கன் குக் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணுற கிரேவியில் போட்டுட்டு முக்கிட்டு அதை குக் பண்ணி எடுக்கணும். ஓகே ஓகே, மீதி 70%. அப்போ தான் இந்த ஜூஸினஸ் எல்லாம் ரீட்டைன் ஆகும். இப்போ நாங்கள் இதுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர்லாம் பாவிக்கிறோமா? இல்லை, இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது. நம்ம டீப் ஃப்ரை பண்ணால் நம்ம யூஸ் பண்ணுவோம். இல்லை ஏன்னா தேவையில்லை. ஏன்னா இப்போ கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணால் அது கிரேவி இன்னும் கூடி ஒரு வாட்டர்லைக்கு ஒரு திக்னஸ் வேற மாதிரி ஒரு திக்னஸ் வந்துடும். ஓகே ஓகே. இப்போ வந்து இந்த டிஷ்ஷுக்கு உண்மையிலேயே வந்து இந்த டிஷ்ஷை இப்படி மேரினேட் பண்ணிட்டு இதுக்கு மேலே சோளம் மாவு பூசி, அதுக்கு பிறகு கொஞ்சம் மைதா மாவு பூசி அதை வந்து முழுசா பொரிக்கணும். பொரிச்சிட்டு அதுக்கு பிறகுதான் செய்யற, அதுக்கப்புறம் கிரேவி ரெடி பண்ணணும். இப்போ நாங்கள் வந்து இந்த கோழி பொரிக்கிற கிட்டத்தட்ட 3 லிட்டர் எண்ணெய் சாப்பிட்டபடியாவது இதனாக அப்படியே இறக்க போறோம் வேண்டாம். எஸ், இப்போ நம்ம கோழியில இதுகளே போடுவோம். பிடிச்சிக்கோங்க. நம்ம கேப்பில் கட் பண்ண கேப்பு ஃபுல்லாக மசாலா அப்ளை பண்ணணும். சாப்பாடு இல்லாமல் தான் நல்ல க்ளோஸ் அப்பில் ஹாட்டேக்கு வந்து இன்னுமே நல்ல அழகாக இருக்கும். என்ன சாப்பாடுன்னா நாங்கள் டேஸ்ட்டை தான் பார்ப்போம், அதை விட வாசனை இருக்குது, நிறம் இருக்குது, எல்லாத்தையும் பார்த்தாலே சாப்பாட்டுன்ற சுவை தெரியும். என்ன சில பேர் வந்து ஷெஃப்ன்ற எக்ஸ்பீரியன்ஸ்னா மேக்ஸிமம் குக் பண்ணிட்டு இப்படி இருக்கு அப்படி நான் நல்லா இருக்கும் அப்படி பார்த்தா சரி, டேஸ்டே பண்ண கூட நம்ம யூஸ் பண்ணுற பொருளோட குவான்டிட்டி குவாலிட்டி நமக்கு தெரியும். ஸோ அதனால மேக்ஸிமம் நானுமே டேஸ்ட் பண்ண மாட்டேன். எனக்கு என்னோட குவான்டிட்டி தெரியுன்றதுனால மேக்ஸிமம் ஃப்ளேவரை வச்சே கண்டுபிடிக்க முடியும். இதை வந்து எவ்வளோ நேரத்துக்கு மேரினேட் பண்ணணும்? ஒரு 30 மினிட்ஸ். ஏன்னா சிக்கன் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால 30 மினிட்ஸ் பண்ணால் மட்டும்தான் சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும். இல்லைன்னா சிக்கன் ஹார்ட் ஆயிரும் நமக்கு. மோஸ்ட்லி இந்த மாதிரி அதான் முன்ன சொன்ன மாதிரி ஒரு 900 கிராம்லேருந்து 1 கிலோன்ற சைஸ் இருந்தால் இன்னும் டேஸ்ட் இதோட டிஃப்ரெண்டாக இருக்கும். உள்ள எல்லாமே இறங்கி இருக்கிறத தாண்டி மீட்டோட சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும். இப்போ இது ஹார்டாகும். இப்போ இது ஹார்டாகாது. ஏன்னா நம்ம லெமன் போட்டுருக்கோம். லெமனு மற்ற மசாலா போட்டு மேரினேட் பண்ணுறதுனால அது கொஞ்சம் சாஃப்ட்னஸ் ஆகி கொடுக்கும் நமக்கு. இப்போ சில பேர் சமைக்க வந்து அந்த மட்டன் எல்லாமே வந்து வைரமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அதை சாஃப்டாகிறதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்? சாஃப்டாக இருக்கிறதுக்கு பப்பாயா யூஸ் பண்ணலாம். பப்பாயா, பச்சை பப்பாயா இருக்குது. அது எவ்வளோ பெரிய மீட் இருந்தாலும் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ரெண்டாவது ஒரு கிலோவுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு குவான்டிட்டி இருக்கு. இப்போ 1 கிலோ மட்டனா ஒரு கிலோ பீஃப் எந்த கறியா இருந்தாலும் சரி, அதோட கூட ஒரு கிலோ பச்சை பப்பாயா இருக்குல்ல, அதை அரைச்சிட்டு அதோட பேஸ்ட் ஆட் ஆக்குவோம். இப்போ தந்தூரி மேனேஜ்ல மேக்ஸிமம் நாங்கள் தந்தூரிலேக்கு ஒரு ஆட்டுண்ட முழு காலை குக் பண்ணுவோம். ஆட்டை ஃபுல்லாக குக் பண்ணுவோம் தந்தூரிக்குள்ள. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அதுண்ட கிலோ கால்குலேட் செஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி பப்பாயா பேஸ்ட் 1 2 அங்கே ஆட் பண்ணிட்டு அது சாஃப்டாகி கொடுக்கணும் மீட்டாக்கு. அதான் வைரமா ரச்சி இருந்தா வந்து பப்பா காய் இருக்குதானே, அதை பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா வந்து சொப்டா. இந்த ரகசியம் இப்பதான் தெரியுது. ரைட், இதை மேரினேட் பண்ண விடுவோம். ப்ரோ சரியான கீழங்கீழமா போட்டது ப்ரோ. நானும் செஃப் தான், நானும் இருக்கா வெட்டி பார்க்குவா. கண்ணால் வந்து கத்தி பிள்ளைங்கள இருந்தாலும் உங்களை மாதிரி வெட்ட மாட்டேன். ஒரு
ஆனா இது வந்து இவ்வளவு கீழே கீழே இருக்கு எங்கட பாருங்க. ஆனா இப்படித்தான் இங்க விட்டுறாங்க எங்கட உள்ளூர் செஃப். அது ஒண்ணும் இல்லை, போக போக பழகிடும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நானும் ஆரம்பத்துல அப்படிதான் கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸ்டார்டிங் கிச்சன். நாங்க ஒரு கொஞ்சம் அந்த அளவுக்கு இது இல்லை, சும்மா நோமலா. ஒரு சமையல் அண்டைக்கு வந்து மரக்கறி வெட்டுற சைஸுகள் அதுகள் இதுகள் எல்லாத்தையும் கண்டிப்பா சாப்பாடு அமையும் வேண்டா. ஒவ்வொரு குக்கிங்க்கும் ஒவ்வொரு, இப்போ சைனீஸ் குக்கிங்ல பட்டர்ஃப்ளை கட்டிங், டைமண்ட் கட்டிங், அப்படி சில கட்டிங்ல இருக்கு. பிரகாஷ் ப்ரோ வந்து கஷ்டமான வேலை செய்ய, நான் உங்களுக்கு ஈஸியான வேலை உண்டு. இல்ல நீங்க ஈஸியான வேலை செய்ய, நான் உங்களுக்கு கஷ்டமான வேலையோட செய்து தர போறேன். இதுக்கு வந்து முட்டை அவிக்கணும். சரி, கோழிக்கு உள்ளே வச்சு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வந்து கோழிக்குள்ளேயே வைக்க போறோம். முட்டையும் அது மாதிரி கோழிக்குள்ள இல்ல, முட்டையை மட்டும் மசாலா குக் பண்ணிட்டு அது உள்ள வச்சுட்டு மறுபடியும் அகைன் குக் பண்ண போறோம். ஓகே ஓகே ஓகே. அப்ப முட்டை அவிய போடும். எத்தனை முட்டை வேணும்? ஒரு 3 முட்டை. 3 முட்டை அவிய போடும். 3 பேர் நிக்கிறோம். முட்டை அவிய போறது இவ்வளவு கஷ்டம் என்ன ப்ரோ? ஆமா, அதுவும் முட்டைக்கு உப்பு போடணுமா? கண்டிப்பா போடணும். சில பேர் சொல்லுவாங்க அந்த உப்பு போட்டா அவியாது அப்படி. அப்படி கிடையாது. இப்ப முட்டையில 2 டைப் இருக்கு. ஒன்னு ஓல்டு முட்டை, இன்னொன்னு புது முட்டை. புது முட்டை என்னைக்கும் குக் பண்ணும்போது அது முட்டையும் ஷெல்லும் கம்பைன் ஆகி வரும். ஏன் உப்பு போடுறேன்னா, இப்ப உப்பு போடும்போது முட்டை புது முட்டையா இருந்தா உரிக்கும் போது ஈஸியா உரிக்கும், அதுக்காக தான் உப்பு போடுறது. எப்படி பார்த்தாலும் முட்டை குக்காக 7 மினிட்ஸ் மட்டும்தான் நீங்க போட்டு. அதுக்கும் டைமிங் இருக்கு பாருங்க. 7 நிமிஷத்துக்கு கூட விட்டா அது சத்து போயிடும். சத்து போடுறத தாண்டி உள்ள எல்லோ கருக்கு ஒவ்வொரு டெம்பரேச்சர் இருக்கு, அது சாம்பல் கலரா மாதிரி ஒரு மாதிரியாவே இருக்கும். அப்ப சமையலுக்கு இதெல்லாம் பார்ப்பாங்க, இதெல்லாம் அதெல்லாம் கணக்க ப்ராசஸ். முட்டையை அவிய போட்டுருக்கோம், அவிய விட்டு உடைச்சு அதை யூஸ் பண்ணுவோம். என்ன சட்டியை வச்சாச்சு, சட்டி காய்றதுன்னு சொல்லி அது என்ன ப்ரோ? சட்டி காய்றதுண்டா பேன் ஹீட்டா ப்ரோ? இவரை வச்ச உடனே காயட்டும்னு சொன்னவர். காயட்டுனா ஹீட் ஆகட்டும் தமிழ்ல, அங்க அப்படிதான், தமிழ்நாட்டுல அப்படிதான் சொல்லுவாங்க. இங்கேயும் அப்படிதான் சொல்றேன். நான் சுபாஷ். ஓகே. கிளைமேட் எப்படி இருக்கு ப்ரோ? இந்த எனக்கு கிளைமேட் என்னோட அதான் சொன்ன, நான் முதல் சொன்ன என் வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா என் வீட்லேயே சேம் இதே மாதிரி தான் சார். நான் ஆக்சுவலாக மிடில் ஆஃப் தமிழ்நாடு, அதாவது பார்டர் கிடையாது. சென்னைனா அப்போ கோஸ்டல் ஏரியா, அங்கே இன்னும் ஹீட் அதிகமாக இருக்கும். நான் சென்டர் ஆஃப் த டவுன். அங்கே என்னோட ஏரியா சுற்றி நிறைய ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்கு. தமிழ்நாட்டில் பெரிய கொல்லி ஹில்ஸ் சொல்லுவாங்க. இப்போ இங்கே வந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் இப்போ ஹீட், ஒரு மாசத்துல எனக்கு ஹீட் குறைஞ்சிது. ஓகே, குறைஞ்சி இப்போ காற்று தொடங்கிது. இப்போ ஒரு சீசனுக்கு சீசன் மாறிக்கொண்டே இருக்கும், எல்லா சீசனும் பெறுவீங்க. அங்கே என்னோட ஏரியாவில் அதே மாதிரி தான். நாங்கள் வந்துட்டு ஃபுல் சுற்றி ஹில் ஸ்டேஷன் எங்கள் ஏரியாவில், நான் இருக்க ஏரியா. ஓகே ஓகே. அப்போ கூலாக இருக்கும், எனி டைம் கூலாக இருக்கும். மழை வரும், சொல்ல முடியாது. ஓகே. சுத்தமான தேங்காய் எண்ணெய். அங்கே தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணுவாங்க, பாம் ஆயில் யூஸ் பண்ணுவாங்களா? இப்போ கேரளாவில் எடுத்துக்கிட்டாங்க மேக்ஸிமம் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டா கடலை எண்ணெய், கடலை எண்ணெய். மற்றபடி வந்து நல்லெண்ணெய், அதுதான் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், மரக்கறி எண்ணெய், பாம் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. அங்கேயும் பாம் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க, பட் எல்லாரும் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ இதில் வந்து என்னென்ன போட போகிறோம்? முதல்ல வந்துட்டு இஞ்சி பூண்டு நம்ம க்ரஷ் பண்ணி வச்சிருக்கிறத போட போகிறோம். இஞ்சி பூண்டு பொரியக்கே நல்ல ஒரு வாசம் உண்டாடி. ஆமாம், அது தேங்காய் எண்ணெய் கூட குக் ஆகும்போது இன்னும். கருகப்பட்டை, ஸ்டார் அனீஸு, அன்னாசி பூ, ஸ்டார், பின்ன மேஸ். இது என்னது? மேஸ். கொஞ்சம் ஜாதிக்காவோட மேலே பூ, அதோட ஃப்ளவர். பின்ன இது கடமம், பச்சை மிளகா. பட்டை மிளகான்னு சொல்றீங்க? பச்சை மிளகாய், செத்த மிளகாய், பட்டை மிளகாய். இது பச்சை மிளகாய், கிரீன் சில்லி. ரைட் ரைட் ரைட். இங்கே நாங்கள் வந்து நீங்க பட்டை மிளகான்னு சொல்றோம், நாங்க இங்கே செத்த மிளகான்னு சொல்லுவோம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் சமைக்கிறது ஒரு கலை. இப்போ நாங்க சின்னப்பட்டு ஒன்று சமைக்க கூடாது, ரசிச்சு சமைக்கணும். இல்லை கைப்பக்குவம்னு சொல்லுவாங்களே, அது எல்லாருக்கும் வராது ப்ரோ. பட் நான் ரசிச்சு சமைப்பேன் ப்ரோ. நான் உங்களுக்கு ஒரு நாள் சமைச்சு தான் சாப்பிடுங்க ப்ரோ. யாழ்ப்பாண டிஷ் ஏதாவது செய்து இது வந்து பொன்னிறமா புரியணும், நல்லா டார்க் ப்ரௌன் ஆகணும். ஓகே ஓகே. இப்போ ஆனியன் குக் ஆகும்போது
அதுக்கு ஒவ்வொரு கன்சிஸ்டன்சிக்கு ஒவ்வொரு டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும்போது நல்ல ஒரு ரிச்னஸ் கிடைக்கும். இப்போ நம்ம ஒயிட் கலர்ல கிரேவிக்கு யூஸ் பண்ணும்போது அப்போ கொஞ்சம் வதங்கினா போதும், வெந்தா மட்டும் போதும், அப்படி ஒரு கன்சிஸ்டன்சிஸ் இருக்கு. ஒரு தண்ணிக்கு மாதிரியும் ஒரு சுவை உண்டு வேறு. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது ஏன் உப்பு போறேன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா ஆனியன் குக் ஆகும். சில பேர் சொல்லுவாங்க உப்பு போட்டா அவியாது, அப்படிலாம் கிடையாது. உப்பு போட்டா அவியும். உப்பு போட்டு சாப்பிடுங்க. சட்னி தெரியுது. சின்ன வெங்காயம் கூடுதலா இப்போ ஒருத்தர் சமையலுக்கு யூஸ் பண்றேன். என்ன சின்ன வெங்காயத்துக்கு இல்ல, சின்ன வெங்காயம் குக் ஃபுல்லா போடும்போது தான் குக் அதுக்கு தனி டேஸ்ட். அதுக்கு தனி டேஸ்ட். ஃபுல்லா போடுறோம் சின்ன வெங்காயம். பாக்குறாரு எங்க நெருப்ப காலையில அது காத்துக்கு ஆடிக்கொண்டு இருக்கு. மற்ற இங்க ஹை பிரஷர் ரெகுலேட்டர் நார்மலா எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. இது வீடு அண்டபடியா பெருசா இல்ல, கொஞ்சம் ஸ்லோ குக்கிங்கா போய்கொண்டு இருக்கு. ஸ்லோ குக்கிங் இன்னும் டேஸ்டா இருக்குமில்ல? ஸ்லோ குக்கிங் என்ன டேஸ்ட் இருக்கு, வேற வழி இல்ல. நம்ம முழு கோழியா இருக்குதா என்ன, அது ஸ்லோ குக்கிங் தான் பண்ணியாக முடியும். கோழியாவே வேற வழியே கிடையாது. ஏன்னா கோழியாவே எடுத்துக்கு குறைஞ்சது 1 மணி நேரம் ஆகும். அப்ப நீங்க சாப்பிட போறீங்கன்னா 2 மணி செய்ய தொடங்க. சில சாப்பாடுகள் உடனே செய்யலாம், சில சாப்பாடுகள் அந்த லேட் அதுக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் அதுக்குன்னு. ஏன்னா அப்பதான் அதோட ஒரிஜினாலிட்டி மீட் குக்கர் இது இருக்கும். இப்ப டெக்ஸாஸ்லாம் போனா பார்பிக்யூ அதெல்லாம் 8 hours ஸ்லோ குக் ஸ்மோக்டு மீட் எல்லாம் 12 hours 16 மணி நேரம் குக் பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. லேட் ஆயிடும் போயிடுவாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஆர்டர் பண்ணிட்டு எங்க சாப்பாடு வரையில ரெண்டு கோவப்படுவீங்க. அப்படியான ஆக்கள் விளங்கி கொள்ளுங்க. உள்ளுக்குள்ள ஒரு செஃப் இருப்பார். அவர் அந்த சாப்பாடு சமைக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்கும், அந்த கட்டிங் பண்ற நேரம் இருக்கும். அதுக்கு எல்லாமே லேட் ஆகும். உடன் நல்ல சாப்பாடு உடனே ஃப்ரெஷ்ஷா வருதுன்னா லேட் ஆகும். அப்படி இல்லாட்டி நீங்க ஆர்டர் பண்ணி 2 நிமிஷத்துல வருதுன்னா நீங்க அது ஆல்ரெடி குக் பண்ணி ப்ரீ ஹீட் பண்ணி தரதுதான் உங்களுக்கு ஃபாஸ்டா கிடைக்கும். எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா செய்யறது கொஞ்சம் லேட் ஆகும். பொறுமையா இருந்து சாப்பிடுங்க. என்ன கறி வேப்பிலை, என்ன வேப்பிலே கறிக்கும் இல்லையா? இது கறிக்காது. கறிக்காக இருக்கிற கறிவேப்பிலை. கருவேப்பிலை ரொம்ப எல்லாம் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அங்க மோஸ்ட்லி ஒரு சில டிஷ்ல ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க, மேக்ஸிமம் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க. அது ரொம்ப யூரோப்பியன் டிஷ்ஷஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. அந்த போர்க்கு பார்பிக்யூ ஐட்டம்ஸ்ல மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுல எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்ணது கிடையாது. இங்க அந்த கட்பாசி அதுகள் ஒன்றும் யூஸ் பண்றேன். அதுகள் கட்பாசி அது மசாலாக்கு ட்ரை ஆக்கிட்டு கரம் மசாலா கூட யூஸ் பண்ணுவாங்க. செட்டிநாடு மசாலா கல்பாசி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது செட்டிநாடுக்குன்னு ஒரு தனி ஃபிளேவர் இருக்கு. அது ரொம்ப அதுவுமே ஸ்லோ குக்கிங் டைம். அந்த மசாலா ரெடி பண்றதை கொஞ்சம் ஸ்லோவா ரெடி பண்ணுவாங்க. கடுமையான வெயிலுக்குள்ள கடுமையான நெருப்பு போட்டு இடிக்கிறான். கீழே வர நெருப்பை கூட மேல வர நெருப்பு ஹீட்டா இருக்கு. எஸ், அது நேற்று மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் ரொம்ப ஹீட். நேற்று நல்ல மழை ஒன்று அடிச்ச வெக்கைக்கு இப்ப மார்னிங்ல சரியான கட். எல்லாமே பேக்கெட்டா போறோம்னு யோசிக்காங்க. சின்ன சின்ன பவுல்கள் கரக்கை இல்ல. செஃப் வந்த உடனே கேட்டவர் அழகில்லையாட்டு. நாங்க வீட்டை அப்படித்தான் சமைப்போம் ப்ரோ. கொஞ்சம் மிளகாய் தூள். சில பேர் இப்படி அந்த எண்ணெய்களை போட்டு பொரிக்கிறதுக்கு பயப்படுவாங்க, ஏன்னா கரையிரும். அது நம்ம ஆல்ரெடி ஸ்லோ ஃபயர்ல தான் இருக்கு, ஸ்லோ கருகாது. அப்பதான் அதுல ரிச்னஸ் கலர் கிடைக்கும். நம்ம நார்மலா குக் பண்ண கலர் கிடைக்காது. இது கொஞ்சம் மிளகாய் குழம்பு மிளகாய் தூள். இந்த தூள் இந்தியாவில வந்தது. எங்களோட சுப்பு தந்தது ப்ரோ. இது போடவே வித்தியாசமான ஒரு வாசம் அடிக்குது. ஃப்ளேவர் கொஞ்சம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அப்புறம் இங்க யாழ்ப்பாணத்துல கறி மசாலா தூள். யாழ்ப்பாணத்துக்கு கறி மிளகாய் தூள் கணக்க போடுங்க, எல்லாம் போடுங்க. நாங்க உரைப்பு சாப்பிடுவோம், பயப்படாம உரைப்பு சாப்பிடுவோம். அது பச்சை மிளகா போட்டிருக்கேன், நம்ம கோழிலையும் மிளகா போட்டுருக்கோம். அதனாலதான் இப்ப தக்காளி போட்டோம். தக்காளி நல்லா அந்த தண்ணி வடிஞ்சு பேஸ்டா மேஷ் ஆயிரும். ரைட். அது இந்த காரம் மூக்கு கடிக்குது. இப்பதான் முக்கியமான பாகத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த முழு கோழிய கொதிக்கிற சட்டிக்குள்ள குளிக்க விட போறோம். வேண்டாம், மேரினேட் ஆனோன்னு கொஞ்சம் சொப்டா வந்துட்டேன். மீட்டு நம்ம தொட்டு பார்க்கும் போதே தெரியும். ரைட். ஓகே. அதுல பாடு. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நாங்க பாக்குறோம். அவ்வளவுதான் வேணும். அந்த சிக்கனை தூக்கி வச்சாரு பாருங்க. என்னன்னு சொல்ற நாங்க தூக்கினா எப்படியோ ஏதோ ஒரு பாடல பிஞ்சு இருக்கு கணக்கா அந்த ஹிப்ல பிடிச்சி அப்படியே தூக்கினாரு. அப்படியோ கணக்கா அப்படியோ இது செய்யுது.
ஒரு பக்கம் வேக விட்டு அப்படியே பிரட்டி கொண்டே இருக்கும். வாவ், எப்படி இருக்கு பாருங்க, வேற லெவல். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து கோழி உடையாமல் அப்படியே எடுக்கிறது தான் இதில் விஷயமே இருக்கு. முழு கோழி தத்தளிக்குது பாருங்க. இப்போ எல்லா டிஷ்ஷும் ரெடி ஆகிட்டு இப்போ இதை முழுசாக எடுக்கிறது தான் சிக்கல். வெயிட்டாக இருக்கு. கொண்டா போடுங்க போடுங்க போடுங்க. ரைட் ஓகே. வா, அல்லைக்கா தூக்கிட்டான். சரியான வெயிட். 3 கிலோ கோழி ரெடி ஆகிட்டு. இது வந்து கிரேவியா அப்படியே வேறு என்ன மேலால் அப்படியே ஊற்றி சாப்பிடுவோம். ஆமாம், மேலால் இல்லை, இது இந்த கூட முட்டை ஸ்டஃப் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு போகிறோம். இப்போ கோகனட் அடுத்து வந்து இந்த கிரேவிக்கில் வந்து தேங்காய் பால் விட போகிறோம். நாங்கள் வந்து கோகோனட் மில்க் அடிக்கையில் பவுடர்லாம் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட போகிறோம். வைங்க 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 ப்ரோ, வைங்க ப்ரோ, வைங்க ப்ரோ, சாப்பிடுவோம். வா, இவ்வளோ முழு கோழி வந்து 3 கிலோ முழு கோழி வந்து படைச்சிருக்கு. அதோட நாங்கள் வெள்ளை சோறு எடுத்துக்கிறோம், பருப்பு கறி, இது மரவள்ளிக்கிழங்கு வெள்ளைக்கறி, அதோட பைத்தங்க. ப்ரோ சாப்பிடுங்க ப்ரோ. நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ப்ரோ. கடுமையா சுடுது ப்ரோ. சட்டியில நிறைய கொண்டதுங்க. இப்படி ஒரு முழு கோழியே இப்படி இலைக்கு முன்னால வச்சு இன்றைக்கு தான் பாக்குறேன். அவ்வளவு சொப்டா இருக்கு பாருங்க. அப்படி நாங்க இழுத்த விட அப்படியே எல்லாம் வந்து கலர்ற மாதிரியே இருக்கு. இங்கேயே உடையும் எல்லாம் வந்து அப்படியோ அப்படியோ தனித்தனியா கலருது. வேற லெவல். கடுமையான சூடா இருக்கு. இந்த வாசமே அந்த சிக்கன் ஃப்ளேவர் தெரியுது. சிக்கன் லெக் பீஸ். அந்த கடைசியில் அந்த தேங்காய் பால் விட்டு இல்லை, தேங்காய் பால் ஃப்ளேவரும் வந்து அது தேங்காய் பால் திக்னஸ் ஆகிறதுக்காக நம்ம கிடையாது. மற்றது நான் வரைக்க சொன்னவர் வந்து உங்களுக்கு உரைப்பு என்ன மாதிரி இருக்கு வந்துட்டியா. நான் சொன்னேன் யாழ்ப்பாணத்துல கார சாரம் தான் சாப்பிடுவேன்னு. சரியான காரம் ப்ரோ. காரம் தூக்குது. நல்லா வெந்திருக்கும். வேற லெவலாக இருக்கு. நீங்க சாப்பிடுங்க. சோறு நாங்கள் கோடையில வெளியதான் பண்ணியிருந்த நாங்கள். என்ன வந்து தனியா சிக்கனை மட்டும் சாப்பிடாம சோட்டோட இப்படி வாழை இலையில போட்டு சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? நீங்க தான் ப்ரோ சொல்லுங்க, நான் சமைச்சது எனக்கு தெரியும். நான் சமைச்சது எப்படி இருக்கு, நீங்க தான் சொல்லணும். நல்லா அடி மட்டும் நல்லா குக் ஆகிடும். அதோட அந்த கீர்மை இருக்கு தானே, அதுக்காக தான் நம்ம லைன் போடுறது, மசாலா உள்ள குக் பண்றதுக்கு. ஏன்னா இப்போ உங்களுக்கே தெரியும், ஏன்னா 2 கிலோ சிக்கன் இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு உள்ள குக் பண்ணியிருக்கோம் 2 மணி நேரம். இன்னும் ஃப்ரைடா இருந்தா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா டைம் ஆகும். ஏன்னா அது ஃப்ரை பண்றது சீக்கிரமா ஆகும், குக் பண்றது கொஞ்சம் டைம் எடுக்கும் நமக்கு. அடி மட்டுமே வந்து நல்லா வெந்திருக்கு. பிரட்டி போட்டு கோழியா கோழிக்குள்ள முட்டை இருக்கு ப்ரோ. இங்க அதுதான் எப்ப போட்டீங்க என்ன தெரியும் முட்டை? அதுதான் நிறைச்சது உள்ள முட்டை எல்லாம் போட்டுருக்கா. வாவ், இந்த முட்டை வருது. நான் நினைச்சேன் கோழிக்குள்ள முட்டை இருக்கு. இல்ல இல்ல, இந்த பிரசன்டேஷன்ல இருக்கு என்ன. இப்ப நானே வந்து பாக்கல, இடையில ஒரு கொஞ்ச நேரம் இல்ல அதுக்குள்ள முட்டையை கொடுத்துட்டீங்க. அது பாக்க வந்து இன்னுமே நல்லா அழகா இருக்கு. இதுக்கு வந்து இந்த கிரேவி இருக்குல்ல, இந்த கிரேவிக்கு ஒரு நல்ல பரோட்டா என்ன வந்து அதுதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். பரோட்டாவும் சிக்கன் இறைச்சதும் அது ஃபேமஸ் அங்க கேரளால, ரொம்ப ஃபேமஸ். அது கூட காம்பினேஷன் அதுதான். நல்ல பரோட்டா, நல்ல ஒரு சிக்கன் இறைச்சது, ஒரு ஃபேமிலி கை சாப்பிட முடியும் ஃபுல்லா. எல்லாம் வந்து நல்லா சிக்கன் தூக்கினாலே ஊதிரும், தூக்கினாலே உடையும். இங்க சுடு சுடு சரியான சுடு. இது வந்து ஒரு
5 பேருக்கு காடக்கூடியது நாங்க 3 பேர் சாப்பிட போறோம் இதை வச்சுட்டு நாளைக்கு சாப்பிடுவேன் ஓஹோ நான் வளமையான வீட்டை சேவன் தான் அதை விட வந்து வேறு லெவலாக இருந்தது வித்தியாசமான டேஸ்டாக இருக்கு எங்கட மசாலா தான் பாவிச்சவர் ஆனால் இருந்தாலுமே வந்து அவங்க செயலுக்கு வந்து செய்திருக்காங்க நீங்க பேசாம இங்க வந்துருங்க எங்களுக்கு வரலாம் வாரீங்க என்ன கண்டிப்பா வரும்போது சொல்றேன் நல்ல எல்லாமே வந்து நல்ல வெந்திருக்கு அடி மட்டுமே வந்து வேறு லெவலாக வெந்திருக்கு சாப்பிடுங்க ப்ரோ அள்ளி சாப்பிடுங்க சரி இப்படியோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு வரோம் சரி ப்ரோ நல்ல நித்திரியம் அடிக்கணும் ப்ரோ வேறு லெவலாக இருந்தது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது இன்னுமே அவன் மசாலா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் எனக்கு பொருள் கேட்டு வரதான் நான் இங்கே கிடைக்கிற வச்சு நாங்கள் வந்து வேறு லெவலாக இருந்தது நீங்களும் முயற்சி செய்து பாருங்க அதோட நான் முழுசாக வர கேட்க வந்து நினச்சி நான் வந்து வேகாமல் இருக்க மாட்டேன் எல்லாமே வந்து வேறு லெவலாக இருந்தது நன்றி ப்ரோ கிழமைக்கு ஒரு சமையல் போடுவோம் இன்னொரு காலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்